ஆமா, யார் நீங்க? அது எப்படி கோவம் வரும்? அப்படியே வந்தாலும் கோவத்துல சொன்ன வார்த்தை அது இங்க வந்து சறுக்குன்னு குத்துதுல வரதுன்னு சார். என்னதான் நீங்க ரெண்டு பேரும் உங்க பொண்ணாவே மதிக்கலையே. அதுவும் வயித்துல புள்ளையோட இருக்கிற என்ன போய் அவ்வளவு ஈவ இறக்கமே இல்லாம என்னங்க ஆச்சு? ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குது. இது வேற அன்டைம் ஆச்சு. நான் என்ன பண்ணுவேன்? எங்க மாத்திரை போட்டீங்களா? போட்டேன். ஐயோ, தண்ணியால நான் என்ன பண்ணோன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. நீ சத்யாவுக்கு போன் பண்ண. சரி சரி. என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துற அர்ஜுன். உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? என் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீரை பார்த்தாலே துடிச்சு போயிடுவ. இப்ப தார தாரையா அழுதாலும் உன் மனசு இறங்க மாட்டேங்குதேடா. அம்மா இந்த நேரத்துல ஏன் கால் பண்றாங்க? அம்மா. ஹலோ சத்யா, உன்னை இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிடு. ஏமா அழற? அப்பாவுக்கு உங்க அப்பா திடீர்னு நெஞ்சு வலியில துடிக்கிறாருடி. தனியால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. கொஞ்சம் கிளம்பி வரியா? அம்மா என்னம்மா சொல்ற? நீ அழாத, பயப்படாத. நான் இப்ப வரேன். நான் வரேம்மா. அர்ஜுன் 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 எழுந்திரி அர்ஜுன். நடிக்காத அர்ஜுன். அர்ஜுன் நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும் அர்ஜுன். அர்ஜுன் எழுந்திரு அர்ஜுன். அர்ஜுன். ஏய், ஏண்டி என்ன படுத்துற? நிம்மதியா என்ன தூங்க விட மாட்டியா? என்னதான் உன் பிரச்சனை? எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? எங்க அப்பா நெஞ்சு வலியில துடிக்கிறாரு. என் அம்மா போன் பண்ணி அழறாங்க. அவங்க தனியாளா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் விபரீதமா ஆயிடுச்சுன்னா அதுக்கு இப்ப நான் என்ன பண்ண முடியும்? இவருக்கெல்லாம எப்படி உன்னால இப்படி பேச முடியுது அர்ஜுன்? அவர் கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். 108 ஆம்புலன்ஸ் நம்பர். கூப்பிட்டா 5 நிமிஷத்துல வருவாங்க. அவங்களே கூட்டிட்டு போவாங்க. என்ன விளையாடுறியா? அது எனக்கு தெரியாதா? என் அம்மா கிட்ட நான் அப்படி போன்ல சொல்லிட்டு என்னால அமைதியா இருக்க முடியுமா? என் கூட கார் எடுத்துட்டு கிளம்பி வா அர்ஜுன். ஏய், உன் குடும்பம் மொத்தமும் சேர்ந்து தானே என்னை ஏமாத்தி எனக்கு சூனியம் வச்சுங்க. அதுக்கு தான் ஆண்டவனா கூலி கொடுக்கறான். கும்பிட்டு வாங்கிக்கோங்க. என்னால வர முடியாது. அர்ஜுன் அவர் என் அப்பா அர்ஜுன். அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அப்பாடா. ஏய், நடுராத்திரியில நல்ல வார்த்தை ஒண்ணு சொன்னடி. ரொம்ப தேங்க்ஸ். இதுவே உன் அப்பா அம்மாவுக்கு நடுராத்திரியில நெஞ்சு வலி வந்தா அப்படி நடந்து இப்படி ஒரு வார்த்தை நான் சொன்னா அதனால தாங்கிக்க முடியுமா? சொல்லு. எனக்கு புருஷனா இல்ல மனுஷனாவது இருக்கியா? என் அப்பா நெஞ்சு வலியில துடிக்கிறாரு. இப்பதான் அவருக்கு ஆபரேஷன் ஆயிருக்கு. உன் மனிதாபிமானம் எங்க போச்சு? அவர் உன் எதிரியாவே இருக்கட்டும். நீயும் மனுஷன் தானடா. சரி விடு, நானே போறேன். கார் சாவி எங்க? ஏய் நில்லு.
என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டாக்டரா இருக்கான். போற வழியில தான் அவன் வீடு இருக்கு. அவனை பிக்கப் பண்ணிட்டு உங்க அப்பாவை போய் பார்க்கலாம். கடவுளே, என் அப்பாக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. முடியல முடியல இங்க கொடுத்துக்கோங்க. சத்தியம் வந்துருவா. சரியாயிடும். எங்கம்மா ஒருவேளை எனக்கு நல்லா ஆச்சுன்னா ஏதோ அம்மா கை விட்டுறாங்க. ஐயோ ஐயோ, என் பசங்களோட நிலைமை என்ன ஆகுது? இப்படி அவங்களால அதை தனிக்க விட்டு அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது. நீங்க இப்படி எல்லாம் பேசி என்னையும் பயமுறுத்தாதீங்க. பேசாம இருங்க. சத்யதான் வர நினைக்கிறேன். அம்மா, சத்யா, உங்க அப்பா அப்பா எங்க இருக்காரு? உள்ளதாம்மா இருக்காரு. மாப்பிள்ளை அர்ஜுன். சரி வா. டாக்டர் சீக்கிரம் வருவாங்க. ஓகே. போய் பார்க்கலாம். முடியல. கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அம்மா, என்னடா ஆச்சு? அப்போட ரிப்போர்ட்லாம் சீக்கிரமா டாக்டர் கிட்ட கொடு. டாக்டர், இது அப்பா சாப்பிட்டு இருக்க மாத்திரை. இது அப்பாவோட ரிப்போர்ட். ஓகே. டாக்டர், எனக்கு மூச்சு 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 விட முடியல. எங்க வலிக்குது? இங்கயா? ஒண்ணு இல்ல சார், சரியாயிடும். அப்பா, ஒண்ணும் இல்லப்பா. இத குடிங்க. டாக்டர், எனக்கு ரொம்ப முடியல டாக்டர். என்ன அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுங்க டாக்டர். முடியல ஒரு டாக்டர். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் சார். ரிலாக்ஸா இருங்க. நோ ப்ராப்ளம் சார். இப்போ வலி எப்படி இருக்கு சார்? கொஞ்சம் நார்மலா இருக்கு டாக்டர். பரவாயில்ல டாக்டர். இவருக்கு நடந்த ஹார்ட் ஆபரேஷனுக்கும் இந்த வலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஈவினிங் என்ன சாப்பிட்டீங்க? ரொம்ப பசிச்சது. ஓகே. அவகிட்ட சொல்லி 2 உருளைக்கிழங்கு போடாவும் பஜ்ஜியும் சாப்பிட்டேன். இனிமே என்ன பொருளும் வாய் பதார்த்தத்தையும் சாப்பிடாதீங்க. அதனாலதான் கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆ, இது நெஞ்சு வலி இல்ல, வாய்வு தொல்லை தான்.